கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காணிச்சுதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த உலகத்திலே நம்மை மறக்காத ஒரு தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே அவர் நம்முடைய எல்லா பாதைகளிலும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நடத்தி செல்வார் என்பதான ஒரு அருமையான பாடலாகும். தேவனும்
ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ராஜாவே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது கூட நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்க முடியாது செபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த வேத ஆட்சியிலே ஆண்டவர் நீர் கலந்து கொண்டு வேதத்தை எங்களுக்கு விளக்கி காட்ட முடியாது செபிக்கிறோம். நம்மாவுக்கு போன சீஷர்களோடு கூட நீ கலந்து கொண்டு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டுகிற பொழுது அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த நேரத்திலும் எங்கள் இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியும்படியாக கிரியை செய்யும். நீ பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்க முடியாது செபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்கள் ஆசீர்வாதமாக மாற்றித்தார், மோட்சமாக்கித்தார். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வேதாகட்சியில இந்த வருஷத்தில் நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு இயேசுவின் சோதனை. இயேசு சோதிக்கப்பட்டதை குறித்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்பில் நாம் வேதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இயேசு பிசாசினால் பல வகைகளிலே சோதிக்கப்பட்டார். அதே போலதான் நமக்கும் சோதனை. இயேசுவுக்கு என்ன சோதனையோ அதே விதமான சோதனைகள் தான் நமக்கும் வரும். அதனால நாம் சோர்ந்து போகக்கூடாது. இயேசு என்ன சொன்னார்? பட்ட மரத்துக்கு இதை செய்வார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று இயேசு சொன்னார். அதாவது பச்சை மரமாகி இயேசு கிறிஸ்து, நாம் எல்லாரும் பட்டு போன மரங்கள். பச்சை மரமாகி இயேசுவுக்கே இவ்வளவு சோதனை, இவ்வளவு பாடுகள், துன்பங்கள், பிசாசின் சோதனைகள் வந்தது என்றால் நமக்கு வராமல் இருக்குமா? நிச்சயமாக வரும். ஆகினாலே கர்த்தர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். அதனால இந்த உலகத்தில் கஷ்டம் வராது என்று நாம் நினைக்கவே கூடாது. எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சோதனையும் வராது என்று நாம் நினைக்கவே கூடாது, அதை எதிர்பார்க்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படியாக வந்தது. நமக்கும் கஷ்டங்கள் வரும். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார். அற்புதமாக விடுவிக்கிறார். சாதாரணமாக அல்ல, நாம் நினைக்கிறதுக்கும் மேலாக, எதிர்பார்ப்பதற்கு மேலாக கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக நடத்துகிறார். அதான் நம்முடைய தேவன். அந்த தேவனை நாம் கண்டுகொண்டது பெரிய காரியம். தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருப்பது அது சாதாரண காரியம் அல்ல. உலகத்தில் ஏராளமான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம மட்டும் ஏன் இயேசுவை வணங்கிக் கொண்டிருக்கிறோம்? இயேசுதான் மெய்யான தேவன். இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். நாம் அவரை பிடித்துக் கொண்டோம், அவரை நாம் பின்பற்றிக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதனால்தான் நாம் அவரை பின்பற்றுகிறோம். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, முதல்ல அவர் தெரிந்து கொண்டாராம். அதன் பிறகுதான் நாம் அவரை தெரிந்து கொண்டோம், பின்பற்றுகிறோம். ஆகினால இந்த தேவனை நாம், இயேசு ஒருவரையே நாம் சேவிக்க வேண்டும். கர்த்தர் தேவன், பிதாவாகிய தேவன், அவர் ஒருவரையே, இயேசுவையே நாம் சேவிக்க வேண்டும். வேறு எதற்கும் அங்கே நாம் இடம் கொடுக்கவே கூடாது. இங்க மத்தேயு சுவிசேஷம்
4ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களில் யாராவது ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அங்கே இயேசுவை பிசாசு சோதிக்கும் போது வசனத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார். வேற வசனம் இல்லாமல் சொன்னால் நம்ப மாட்டாங்க, நாம் நம்ப மாட்டோம். வசனத்தில் இல்லாமல் சொன்னாலே நம்பி விடுகிறார்கள் மக்கள். அது வசனத்தின் மூலமாகவே சொல்லும்போது ஆஹா ஆமா வசனமே சொல்லுதே என்று நாம் நினைத்து பிசாசுக்கு நாம் கீழ்ப்படித்து விடுவோம். பிசாசை நாம் வணங்க ஆரம்பித்து விடுவோம், பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம். பிசாசு சொல்லும் உபதேசத்துக்கு நாம் வஞ்சிக்கப்படுவோம், ஏமாற்றப்படுவோம். ஏன்னா வசனத்திலிருந்து காட்டுறாங்க, வசனத்திலிருந்து காட்டுறான். அப்போ வசனமே சொல்லுகிறதே என்று நாம் ஏமாந்து போவோம். அப்படி இல்லாதபடிக்கு நாம் அதிக ஜாக்கிரதையாக்க வேண்டும். அங்கே பிசாசு இயேசுவை என்ன செய்தான்? மிகவும் உயர்ந்த மலைக்கு, முதல்ல சாதாரண வனாந்தரத்தில் சோதித்தான், தோல்வி அடைந்தான். இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை. சரி, இங்க இருந்தா முடியாது, இவரை உயர்த்திடுவோம், உயரமான இடத்துல கொண்டு போய் விடுவது. அது தேவாலய உட்பறைகளை உயரத்தில் கொண்டு போனான். அங்கிருந்தும் பிசாசு இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை, தோற்று போனான். இங்க முடியலையா? சரி, இன்னும் உயரமா கொண்டு போயிடலாம். உலகத்திலே மிகவும் உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் அங்கே இருந்து உயர்த்து. நம்ம கூட அப்படித்தான். நாம் கூட சாதாரண நிலையிலே இருக்கும் போது நாம் பாவத்தை விட மாட்டோம். நம்மை விட வைப்பதற்காக பிசாசு என்ன செய்வான்? இன்னும் கொஞ்சம் உயர்த்துவான். பிசாசு உயர்த்தும். இயேசு பிசாசு தான் உயர்த்தினான். உயர்த்த கொடுப்போம். அங்கே முடியலையா? அதற்கு இன்னும் இன்னும் சாதாரண நிலைமையில விட மாட்டார்கள், ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார்கள். கஷ்ட நிலைமையில, வறுமையில, ஏழ்மையில இருக்கும்போது இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டார்கள், உறுதியாக பற்றிக் கொள்வார்கள். கொண்ட வசதி, உயர்வு, பதவிகள், மேலான நிலைமை நமக்கு வரும்போது விழுந்துவாங்க. நான் அநேகம் இதை பார்த்திருக்கேன். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஏராளமான மக்கள் பாவத்தை விழுந்து போனதெல்லாம் வசதியாக ஆனது, நல்ல பேர் புகழ் நல்ல வந்த பொருள் விழுந்துள்ளார். பிசாசுடைய மெத்தட், அவனுடைய வழி இப்படித்தான். இப்படி ஒரு சிஸ்டம் மெத்தட் வைத்திருக்கான். உயர்த்தி கீழே போடு, உயர்த்த தூக்கிட்டு அங்கிருந்து பொத்துன்னு போடுது. இதுதான் பிசாசின் தந்திரம். ஆகையினால கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார் என்றால் கர்த்தர் உயர்த்தினாலும் சரி, பிசாசு உயர்த்தினாலும் சரி. பிசாசு உயர்த்த முடியும், ஏன்னா இயேசு பிசாசு உயர்த்தினார். நம்மையும் பிசாசு அப்படி இது அதை காட்டி, குறுக்கு வழிகளை காட்டி பணக்கார ஆகிவிடலாம். குறுக்கு வழியில் பணக்கார ஆகுவது எப்படி என்று வழி காட்டுவார். சுருக்கமான பாதை. நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து இடம் வாங்குறது, வீடு கட்டுவது, வசதியாகிறது, கார் வாங்குவது, எல்லாம் வசதி. இதெல்லாம் நேர்மையாக உழைத்து, நேர்மையாக சம்பாதித்து, நேர்மையாக காரியங்களை செய்ய முடியும். அதே நேரத்தில் குறுக்கு வழியில அங்கே தில்லு பண்ணி, பொய் சொல்லி, பலவிதமான அங்கு பிசாசின் காரியங்களை பயன்படுத்தி வசதியாகவும் உண்டு. அதுவும்
பிசாசு அப்படியே வழியில் வைத்திருக்கான். ஆகவே நாம் இதில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் எதை பின்பற்றுகிறேன்? நாம் நேர்மை இதை விட்டுவிடவே கூடாது. நான் நேர்மையாக, நான் உண்மையாக, உத்தமமாக நடக்க வேண்டும். இப்படியே சாயப்படாது, அப்படியே சாயப்படாது, இப்படி அப்படி எங்கேயும் சாயாதபடிக்கு நாம் உண்மையாக இருப்பதிலே அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட நம்ம மாறக்கூடாது, கொஞ்சம் கூட இப்படி எப்படி சாயக்கூடாது. நேர்மையாக ஒன்றான மெய்தேவன் அவரையே நாம் பார்த்து செல்வோமானால் நாம் வழி விலக மாட்டோம். அவரை விட்டு இப்படி அப்படி என்று நாம் பார்ப்போமானால் நாம் வழி தவறி விடுவோம். எந்த ஆளு, அந்த ஆளு, அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர், அப்படி சாய்ந்து விடுகிறார்கள் மக்கள். நாம் இயேசுவை மட்டுமே பார்க்க வேண்டும், இயேசுவை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகர் இயேசுவை விட்டுறாங்க. இயேசுவை விட்டு விட்டு இவரு வல்லமையான ஊழியக்காரர், இவரு பன்னெண்டு போயிட்டு வந்துட்டார், இவர் எவ்வளவு பெரிய காரியம் செய்கிறார், இதைத்தான் பார்க்கிறார்கள். இது உலக மனுஷன் கூட இருக்கலாம், மற்ற புறஜாதியிலே கூட இருக்கிறார்கள். கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவன் கூட எவ்வளவு பேர் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் நாம் பார்க்கவே கூடாது. நாம் பின்பற்ற வேண்டியது இயேசு ஒருவருக்கே. பிசாசு அதை டைவர்ட் பண்ணும். இயேசு அப்படித்தான் டைவர்ட் பண்ண பார்த்தான். அப்படியா இயேசு தெரிந்து கொண்ட பாதையெல்லாம் கல்வாரி சிலுவையிலே போய் நாம் மரித்து பல பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு நமக்கு பெரிய ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது சாதாரணதல்ல. பாவ மன்னிப்பு, பாவத்தின் விடுதலை. ரட்சிப்பு என்றால் வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையும். இதை அநேக வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. ஆண்டவர்கிட்ட பாவத்தை மன்னித்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு பாவம் மன்னிப்பு வாங்கிட்டேன், அதனால நான் பாவம் செய்தாலும் பரவாயில்லை என்று அநேகர் நினைத்துக் கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சாட்சி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது அல்ல உண்மையான ரட்சிப்பு, அது அல்ல முழு ரட்சிப்பு. முழு ரட்சிப்பு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றிருக்க வேண்டும். அங்கே இயேசுவை பற்றி தேவதூதர் சொன்னது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். வேறு ரட்சிப்பு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, பாவங்களிலிருந்து நீக்கி விடுவார். அதனால என் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அதனால நாம் தினமும் இந்த நாட்களிலே வருகிறோம். இந்த 2 நாட்களிலே வேதாட்சியை தவறாமல் அதிகாலை எழுந்து தூக்கத்தை வெறுத்து தியாகம் பண்ணி தேவ சமூகத்திலே வருகிறோம். பெரிய காரியம், இது சாதாரண காரியம் இல்லை, எல்லாராலும் முடியாது. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் இந்த கிருபையை தந்திருக்கிறார். ஆகையினால அதை அவரை உண்மையாய், உறுதியாய், உத்தமமாய் பின்பற்றுவதிலே அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். கொஞ்சம் கூட வழி தவறவே கூடாது. பிசாசு வழி தவற வைக்க நம்முடைய நோக்கம் நேர்மை. அங்கு இயேசு இந்த உலகத்திலே இந்த ரட்சிப்பை, பாவத்திலிருந்து விடுதலையை நமக்கு தருவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாதை சிலுவை பாதை. ஆனால் பிசாசு நோக்கம் எல்லாம் எப்படியாவது இயேசுவை சிலுவைக்கு போக விடக்கூடாது, எப்படியாவது தடை பண்ணிவிட வேண்டும். சிலுவைக்கு போனால் மக்கள் எல்லாம் என்னுடைய கற்றல், எனக்கு கீழாக இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் போய்விடுவார்கள். ஆகினால இயேசுவை சிலுவைக்கு போக விடவே கூடாது என்று எப்படியாவது
தடுக்க பார்க்கிறார். அதுக்காகத்தான் உயர்ந்த மலையில கொண்டு போய் சகல நாட்டிலையும் மகிமையும் பலவிதமான காரியங்களையும் காட்டி அதெல்லாம் எல்லாத்தையும் காட்டினாங்க. காட்டி அவன் என்ன சொன்னான், பாருங்க பாருங்க, உலகத்தில் இருக்க எவ்வளவு ராஜ்யங்கள், கேவலம், மகிமை, அதிகாரம், பலவிதமான காரியங்கள், இது எல்லாம் எனக்கு கீழாக இருக்கிறது, என்னுடைய கண்ட்ரோல். உண்மைதான், அப்படிதான் இருக்குது. அதிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியாததான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். அதற்காக இயேசு சிலுவை பாதையை சிலுவை நோக்கி சென்றார், கல்வாரி நோக்கி சென்றார். ஆனால் அப்படி போகாதபடிக்கு பிசாசானவன் இயேசுவுக்கு ஒரு சுருக்க பாவை, நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இதெல்லாம் என்னதான் இருக்குது, நான் கொடுத்தேன், என்னை விழுந்து பணிய வேண்டும். இதுதான் பிசாசு இயேசுவுக்கு கடைசியாக இந்த சோதனை. இந்த சோதனை இதோடு முடிந்து விடவில்லை. பிசாசு இங்கிருந்து விலகி போய்விட்டான், சில காலம் போய்விட்டான் என்று லூக்காவில் ஆசிரியர். ஆகினால் இப்படி, ஆனால் இயேசுவிடத்தில் தொடர்ந்து திரும்ப திரும்ப எப்படியாவது இயேசுவை சிலுவைக்கு போகாதபடிக்கு தடை செய்துவிட வேண்டும் என்று முயற்சி, கடைசி வரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். ஆனால் பிசாசு தோற்று போனான். இயேசு கல்வாரி சிலுவையிலே அங்கே அடிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததினாலே ஜெயம். பிசாசை வென்றார், நமக்கு ரட்சிப்பை தேடி தந்தார், பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, இதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் இந்த இயேசுவை நாம் இங்கே கர்த்தர் வசனம் என்ன கூறுகிறது, அப்பொழுது இயேசு அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அதாவது பிசாசுடைய நோக்கம் உண்மையான தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு நம்ம டைவர்ட் பண்ண பார்க்கலாம், வேற தெய்வத்தை வணங்க வேண்டும், விக்கிரகாரத்தை செய்ய வேண்டும். நம்ம விக்கிரகாரத்தை செய்ய மாட்டோம், அது உண்மை. விக்கிரத்தை போய் நம்ம கும்பிட மாட்டோம், அது உண்மை, உறுதிதான். ஆனால் வெறும் சிலையை வைத்து வணங்குவது மட்டுமல்ல விக்கிரகாரம். தேவனிடத்திலே நாம் வைத்திருக்க அன்பு, நம்முடைய அன்பு தேவனிடத்தில் மட்டும்தான் முழு அன்பு. கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய். முழு 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 என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். முழு என்றால் அரைகுறையாக அல்ல, பாதி அன்பு அல்ல, 90 அல்ல, 99% கூட அல்ல, 100% நாம் இயேசுவை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இயேசு நமக்கு எதிர்பார்க்கிறார். அதை விட்டு விலக்கத்தான் பிசாசு நமது டைவர்ட் பண்ணுகிறான். நாம விக்கிரத்தை கொள்ள மாட்டோம், ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை வேற எதுக்காகவும் நாம் கொடுத்தா அது விக்கிரகாரனை தான். கர்த்தர்தான் மெய்யான தேவன், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா. ஆராதனை செய்வாயா என்றால் என்ன? ஞாயிற்றுக்கிழமான ஆலயத்தில் வந்து இப்படி ஆராதிக்கிறோமே, அது மட்டுமல்ல, அதுதான் ஆராதனை அல்ல. எப்பொழுதும் இடைவிடாமல் கர்த்தருடைய நினைவாகவே, கர்த்தரே நோக்கமல்ல, கர்த்தர் அவருடைய பிரியமாகத்தான் வாழ்வேன், நான் பரிசுத்தமாகத்தான் வாழ்வேன், எந்த ஒரு பாவத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதுதான் உண்மையான ஆராதனை. எடுத்து வாசிங்கள். அங்கே ரோமர் 12
முதல் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இந்த அநேகர் பாவத்தை விட மனமில்லை, கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ விருப்பமில்லை. ஆலயத்துக்கு வந்து விடுவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், பைபிள் வாசிப்பார்கள், எல்லாத்தையும் செய்வார்கள், எல்லாம் பண்ணுவார்கள் சிலர். ஆனால் பாவத்தை மட்டும் விட மாட்டார். ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கார். எந்த ஒரு பாவத்திற்கும் நான் அடிமையாக இருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான ஆராதனை. எப்பொழுதும் அப்படி இருக்க வேண்டும். எப்போதாவது அல்ல, எப்பொழுதும். அங்கே தானியேலை குறித்து தனி ராஜா சொன்னது என்னவென்றால், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேலை குறித்து தனி ராஜா வைத்திருந்த ஒரு நல்ல நம்பிக்கை அபிப்பிராயம் என்னவென்றால், தானியேல் அவனுடைய தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறார். எப்போதாவது அல்ல, இடைவிடாமல் ஆராதிப்பது என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வருவது மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் சபையில ஆலயத்தில் வந்து கூடுவது மட்டுமல்ல, எப்போதும் நாம் காத்துக்கிறோம். நம்ம வேலை ஸ்டார்ட்ல, ஆபீஸ்ல, கம்பெனியில, எங்க வேலை செய்தால், ஸ்கூல்ல எங்க வேலை செய்தால் கர்த்தரை நினைவாகவே இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் தான் அந்த தெய்வ பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தெய்வ பயம் என்றால் கர்த்தருக்கு பிரியமாக வாழக்கூடியது, பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழக்கூடியது. ஆகினாலே அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாராக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதுதான் இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை என்பது கர்த்தர் வசனம் கூறுகிறது. அங்கே 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளவருக்கும் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். மெய்யான தேவன் யார்? இயேசுவே மெய்யான தேவன். இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை. இயேசுவே மெய்யான தேவன். மற்றதெல்லாம் இயேசுவே மெய்யான தேவன் என்றால் மற்றதெல்லாம் பொய்யான தேவன். அவருக்கு பிரியமாக வாழ்வது, பரிசுத்தமாக நம்மை காத்துக் கொள்வது, அதுதான் உண்மையான ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை என்றால் மற்றதெல்லாம் என்னது? புத்தி இல்லாத ஆராதனை. ஆகினாலே இயேசு ஒருவர்தான் என்றால் நீ இயேசு மட்டும்தான் நாம் வணங்குறோம். இயேசுவை தவிர நம்ம வேற யாரையும் எந்த சாமி போய் கும்பிடுறது இல்லை. இயேசுவை மட்டும் தான் வணங்குகிறோம். ஆனால் அது போதாது. நாம் எப்படி வாழ்கிறோம் அதுதான். பிசாசுக்கு நல்லா தெரியும் இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும். அது அல்ல, அது போதாது. அதுதான் சொல்லுகிறார். வசனம் சொல்லுது, யாக்கோபு
2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போ தேவன் ஒருவர் தான், அது இயேசுதான். இயேசுவை தவிர வேற தேவன் இல்லை என்று நம்புவோம். அது போதாது. அது நல்லதுதான், நல்லது. அது கெட்டதில்லை, நல்லதுதான். அது போதாது. அது பிசாசு அப்படிதான் செய்கிறது. இன்னும் கேட்டா பிசாசுக்கு தான் ரொம்ப ஷியரா தெரியும், ரொம்ப நிச்சயம் திட்டமா தெரியும். நமக்காவது அன்னைக்கு நேரத்தில் சந்தேகம் வந்துவிடும். ஆனா பிசாசுக்கு சந்தேகம் நன்றாக, ஏன்னா இயேசுவை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறது பிசாசு. அது போதாது. நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும். இயேசுதான் மெய்யான தேவன். அறிஞர் அண்ணா சொன்னதாக சொல்லுகிறார்கள். அண்ணா, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். வேற யாராவது சொன்னதை சொன்னாரா, அவரா சொன்னாரா தெரியல. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று எவ்வளவு பெரிய அறிவாளி அறிஞர் அண்ணா. சும்மாவா சொல்லிட்டாரு? சும்மா அப்படியே சொல்லிட்டாரா? உண்மையாகவே அவர் கண்டறிந்து சொன்னார். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு தேவனை, இயேசுவை தேவனாக நாம் சேவிப்பது அது சாதாரண காரியம் அல்ல. அந்த அது தெரிந்து கொண்டால் போதாது, மூளை அறிவிலை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை மற்ற மக்களுக்கு நாம் வாழ்ந்து காட்ட, வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். நம்ம வாழ்க்கை மக்கள் பார்க்கிறார்கள். நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்கள் நம்மை பார்க்கிறார்கள். நாம் எப்படி வாழ்கிறோம்? இவங்க கிறிஸ்தவன் சொல்றாங்களே, இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இவங்க உண்மையா இருக்கிறார்களா, நேர்மையா இருக்கிறார்களா, உத்தமமா இருக்கிறார்களா, அல்லது திருநெல் பண்ணிக்கொண்டு எல்லாரும் போல இவர்களும் வாழ்கிறார்களா என்று மக்கள் நம்ம கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம்மளுக்கு யாரும் பார்க்க நினைக்கும் ஜனங்கள் நம்மை அதிக கவனமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒருவருக்கே நாம் மாறணும். இயேசுவே மெய்யான தேவன். இதை நாம் மறக்கவே இல்லை. இயேசுவே மெய்யான தேவன். இயேசு மட்டும் வணங்குவதல்ல, ஆலயத்துக்கு மட்டும் வந்து வேதத்தை வாசித்து அது மட்டும் அல்ல, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வது, பரிசுத்தமாக வாழ்வது. நீ பாவத்தை வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால் நீ இயேசுவை மறுதலிக்கிறாய். எந்த ஒரு பாவத்திலாவது நீ வாழ்வாயானால், எந்த ஒரு பாவத்திற்காவது நீ அடிமையாக இருக்கிறாய் என்று சொன்னால் நீ இயேசுவை மறுதலிக்கிறாய். எந்த ஒரு பாவத்துக்கும் நாம் அடிமையா இருக்கக்கூடாது. எல்லா பாவத்தையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா பாவங்களுக்கும் நம்மை விடுவிக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்கிறது மட்டுமல்ல, மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி, எல்லா நியாயத்தையும், ஒன்று ரெண்டு பாவத்தை மட்டும் இல்லை, ஒன்று ரெண்டு பாவத்தை மட்டும் நீக்கி மீறி அப்படி விட்டுறது நம்முடைய வாழ்க்கையில. எல்லா பாவத்தையும் என்ன அர்த்தம்? எத்தனை சதவீதம்? 100. 75 அல்ல, 90 அல்ல, 99 கூட இல்ல, 100க்கு 100 விடுதலை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி நாம் வாழ்ந்தால்தான் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம். நாம் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நாம் இயேசுவை மறுதலிக்கிறவர்களாகத்தான் இருப்போம். இயேசுவே மெய்யான தேவன். நான் இந்த வசனத்தை இயேசுவே மெய்யான தேவன் என்கிற பைபிள் வசனம் 1 யோவான் வாசிக்க தேவை. 1 யோவான் 5:20 வாசித்தோம். இயேசுவே மெய்யான தேவன். இந்த வசனத்தை இதை நம்ம ஆட்டோவில் பின்னாடி எழுதி சொன்ன எழுதுறாங்க, எழுதிட்டான். இயேசுவே மெய்யான தேவன் என்று
ரொம்ப நாளா ஆஸ்டாவை சொன்னாங்க, யாங்க ரொம்ப கொடுத்துங்க உங்களுக்கு, இப்படி எழுத பார்க்கறது படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, எப்படி வேணா நினைப்பாங்க. அவங்க எப்படி நினைத்தாங்க, இதுதான் சத்தியம். இயேசுவே மெய்யான தேவன், இதுதான் உண்மை. மெய்யான தேவன் என்றால் அவர்தான் மெய்யான தேவன். சும்மா மனதிலே நம்புவது மட்டுமல்ல, வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த ஒரு பாவத்திலும் நம் சாட்சி கிடைக்கக்கூடாது. இயேசு என்ன சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகள். என்னத்துக்கு சாட்சி? இயேசுதான் மெய்யான தேவன் என்பதற்கு நாம் தான் சாட்சி. இயேசுவை தவிர வேறு தேவனே கிடையாது என்பதற்கு நாம் தான் சாட்சி. அப்படி என்றால் எப்படி நாம் வாழ வேண்டும்? தேவன் பிரியமாக, பரிசுத்தமாக, உண்மையாக, நேர்மையாக, உத்தமமாக வாழ வேண்டும். எந்த ஒரு சின்ன பாவத்துக்கு கூட நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. எல்லா பாவத்திலிருந்தும் நாம் விடுதலை அடைந்தவர்களாக வாழும்போதுதான் நாம் இயேசுவுக்கு சாட்சியாய் இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். நம்முடைய நாமம், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும் வகையில பார்க்கிற மக்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்து, இவங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களா, இப்படி வாழ்கிறார்களே என்று சொன்ன அளவுக்கு நாம் வாழக்கூடாது. இவங்கதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்தார் வாழ வேண்டும். அப்படிதான், அதுதான் உண்மையான இயேசுவை அறிக்கையிடுவது, சாட்சி கொடுப்பார். பாசமா ஆபீஸ்ல வேலை செய்யும் போது லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அங்கே லஞ்சம் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்ய லஞ்சம் வாங்குவாங்க. பாசமா லஞ்சம் வாங்க மாட்டாங்க. எத்தனை பேர் நான் போய் பாசமா கூப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வருவேன். ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து கூட்டிட்டு வருவேன். எத்தனை பேர் லஞ்சம் கொடுப்பாங்க? பாசமா கையில பணத்தை கொடுப்பாங்க. கொடுக்க வருவாங்க, வாங்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு முறை கொடுத்த இவங்க வாங்கல. அந்த அவர் சொன்னார், இந்த டீலர், சார் இவங்களை வாங்கிக்க சொல்லுங்க சார், இவங்க வாங்க மாட்டாங்க, பணத்தை வேண்டாம்னு சொல்றாங்க சார் என்று சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்க என் பேச்சு கேட்க மாட்டாங்க சார். அவங்க எனக்கு பயந்து அவங்க வாங்காம இல்லை, தேவனுக்கு பயந்து அவர்கள் அப்படி இருக்காங்க என்று நான் சொன்னேன். அப்படி வாழ் சாட்சியா இருந்தபடினாலே ஆசிரம் ஆபீஸ் அளவுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆபீஸர் கூப்பிட்டு வரவங்களுக்கெல்லாம், இந்த அம்மா தான் உண்மையான கிறிஸ்தவங்க சொன்னாங்க. இந்த அம்மா தான் உண்மையான கிறிஸ்தவங்க. இன்னும் கொஞ்ச நாள் என்னைய கட்சி நான் மாற்றி வாங்க போறது இவங்க இந்த அம்மா. அப்படி ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டும். இயேசுவே மெய்யான தேவன். கண்கள் கத்து நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்தில் நடத்த முடியாது கேட்டு ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம்.